ஆண்டவருடைய பரிசுத்த நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். நாம் தேவனை நோக்கி பார்ப்போம். லேசான காரியம் என் இயேசுவுக்கு லேசான காரியம். பலன் உள்ளவன் பலன் அற்றவன், பலன் உள்ளவன் பலன் இல்லாதவன், யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். நல்ல தகப்பனே, ஆண்டவரே, சகல பிரஸ்தாவத்தை காட்டிலும் உங்களுடைய வார்த்தைகளவே நீ பிரஸ்தாவப்படுத்தீர்கள். தகப்பனே, உங்களுடைய வார்த்தைகளை தியானிக்க எங்களுக்கு இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவருக்கும் இயேசு நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கூட அவை சோத்திரம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்த செய்தியாக அவை சோத்திரம் செய்திகளை 2 பிரிவாக தேவன் கொடுக்க விரும்புகிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 16 அதிகாரம் 20வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுகிறவர். அவன் பல மாதங்களாக தூக்கத்தை இழந்து, வேதனைகளை இழந்து, பசி பட்டினி இழந்து, வேலைக்கு போகாமல், சபை திறக்காமல், வேதனையோடு கண்ணியோடு இருக்கிற மக்களே, தேவ ஜனமே, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. உங்கள் துக்கத்தை தேவன் சந்தோஷமாய் மாற்றுகிறவராக இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் 5வது அதிகாரம் 5வது வசனத்திலே 38 வருடமாக அவன் சோத்திர வேதனையோடு பெதஸ்தா குளத்திலே அவன் சோத்திரன் யாரும் உதவியற்ற நிலைமையிலே அவன் வியாதியோடு படுத்துக் கொண்டிருக்கிற ஒரு மனிதனை இயேசு கண்டார். அவன் 38 வருடமாக இயேசு பிறப்பதற்கு முன்பாகவே அவன் படுத்த படுக்கையில கிடக்கிறான். அவன் யாராவது நமக்கு உதவி செய்வார்கள் என்று அவன் நம்பிக்கையோடு இருந்தான், காத்திருந்தான். அவன் ஒரு நாள் இயேசு வந்து வந்தார். அவன் நீ சுகப்பெற விரும்புகிறாயா என்று கேட்டு அவனுக்கு சுகத்தை கொடுத்தார். 30 வருட வேதனைகள் அவன் செலுத்தினார். இயேசு வந்த பொழுது சுகத்தை பெற்றுக் கொண்டார். வேதம் சொல்கிறது ஏசாயா 40:31, ஏசாயா 40:31 சொல்கிறது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே புது பலன் அடைந்து கழுகளை பெற சட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். ஆமென். சோத்திரம். ஆமா, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 38 வருடமாக வியாதியாக இருந்தவன் எப்படியாவது எனக்கு யாராவது உதவி செய்வார் என்று நம்பிக்கையோடு இருந்தான். இயேசு சுகத்தை கொடுத்தார். தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இவனுடைய துக்கம் சந்தோஷமே மாறியதற்கு என்ன காரணம்? அவன் கர்த்தருக்கு காத்திருந்தான். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இரண்டாவதாக நாம் பார்க்கலாம், மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 4வது வசனத்திலே, துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள். துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. மார்க்கு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 25வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, 12 வருடம் பெரும்பாலுள்ள ஸ்திரீ 12 வருடமாக தன்னுடைய ஆஸ்திகள் எல்லா மருத்துவர்களையும் சந்தித்து தன் ஆஸ்திகளெல்லாம் செலவழித்து ஒன்றும் சுகபெறாமல் வேதனையோடு இருக்கிறார், துயரத்தோடு கூட இருக்கிறார். இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று கேள்விப்பட்டு அவர் சுகம் தருகிறார் என்று கேள்விப்பட்ட பொழுது சோத்திரம் 12 வருடமாய் பெரும்பாலுள்ள அந்த ஸ்திரீ இயேசுவின் சரீரத்தை தொட்ட மாத்திரத்திலே சுகம் பெற்றுக் கொள்கிறார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. சோத்திரம். தேவாதி தேவன் சோத்திரம். ஏசாயா 51:3வது வசனம் சொல்கிறது, கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தலை செய்து அதன் வனாந்தரத்தை ஏதனை போலவும் அது அவாந்தர வழியை கர்த்தரின் தோட்டத்தை போல மாற்றுவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் புதியும் கீத சத்தமும் அது உண்டாயிருக்கும். ஆம் தேவ பிள்ளைகளே, 12 வருடமாய் வேதனையோடு இருந்த அந்த ஸ்திரீயானவள் இயேசுவின் உடையை தொட்ட மாத்திரத்திலே அவள் சுகத்தை பெற்றுக் கொள்கிறார். இதற்கு என்ன காரணம்? சோத்திரம். இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ஸ்திரியே, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. இன்றைக்கு நமக்கு வாழ்க்கையிலே விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. சோத்திரம். பல வருடங்கள், பல வியாதிகள், பல கஷ்டங்கள் இருந்தாலும் தேவன் மேல் வைக்கிற விசுவாசம், அவள் அத்தனை பிரச்சனைகள், அத்தனை கஷ்டங்கள் மத்தியில், அந்த கூட்டத்தின் நெரிசலிலே, சரீர பலவீனத்தின் மத்தியிலே இயேசுவுடைய தொட்ட மாத்திரத்திலே சோத்திரம் வியாதிகள் மாறியது, துக்கம் சந்தோஷமாய் மாறியது. தேவனுடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், கர்த்தர் உங்களை வேதனையோடு, தேவையோடு, கண்ணீரோடு, பொருளாதார கஷ்டங்களோடு, பயத்தோடு, வியாதியின் மத்தியிலே வேதனையோடு இருக்கிற தேவ ஜனமே, ஆண்டவர் மேலே விசுவாசத்தோடு ஜெபித்துக்
ஆமென். கர்த்தரை நம்பிக்கொண்டிருங்கள், விசுவாசியுங்கள். ஆமென். ஸ்தோத்திரம். இயேசுவின் உடையை தொட்டவர்கள் அவள் சுகம் பெற்றார். ஆண்டவருக்கு மகிமை உள்ள துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54 அதிகாரம் 17 வசனம் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காலே போகும். உனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காலே போகும். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 51 அதிகாரம் 22 23 பார்க்கும் பொழுது, கர்த்தராகிய உன் ஆண்டவரும் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காட போகிற உன் தேவனுமானவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ தத்தளிப்பின் பாத்திரத்தை, தத்தளித்துக் கொண்டிருக்கிற பாத்திரத்தை அவர் நீக்கி போட போதுமானவராக இருக்கிறார். உன்னிலிருந்து நீக்கி போடுவே. இனி உன் உக்கரத்தின் பாத்திரத்தின் மண்டல்களை நீ குடிப்பதில்லை. உன்னை நோக்கி நாங்கள் கடந்து போகும்படிக்கு குனி என்று சொல்லி கடந்து போகிறவர்களுக்கு நீ உன் முகத்தை தரையில வீதியுமாக்கும்படி உன்னை சஞ்சலப்படுத்துகிறவரின் கையிலே, உன்னை சஞ்சலப்படுத்துகிறவரின் கையிலே ஒப்பு கொடுப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய ஜனங்களுக்கு எதிராக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு, தேவனுடைய மக்களுக்கு எதிராக அங்கே பாபிலோன் தேசத்திலே ஆமென் மெர்தகாய், ஆமென் யூத ஜனங்களுக்கு எதிராக, மெர்தகாயினுடைய ஜனங்களுக்கு எதிராக ஆமான் சதி திட்டம் போடுகிறான். மெர்தகாயை தூக்கு மரத்திலே மாற்றணும். யூத ஜனங்களை அழிப்பதற்காக ஜனங்கள் துயரப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். வேதனையோடு கண்ணீரோடு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகள், பெண்கள், பெரியவர்கள். இன்றைக்கு இந்த வியாதியான அநேக வேதனைகள், சத்துருக்கள் எழுப்பி செயல்படுகிற காரியங்கள். இன்றைக்கு கூட இந்திய தேசத்தினுடைய வலிமைக்கு எதிராக தமிழ்நாடு தான் இன்றைக்கு உலகம் முழுவதும், இன்றைக்கு தமிழர்கள் உலகம் முழுவதும் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஊழியம் உலகம் முழுவதும் ஆமென் கொடிகட்டி பறப்பது தமிழ்நாட்டு தமிழ் மக்கள். மிஷனரிகளை தாங்குகிறோம். ஆமென் மிஷனரியாய் உலகம் முழுவதும் போய் கொண்டிருக்கிறோம். இந்த ஆமென் பெருமை தாங்காதபடி அண்டை நாட்டினுடைய சதி திட்டங்கள், சத்துருடைய சதி திட்டங்கள், தேவனுடைய ஜனங்களை அழிக்க வேண்டும், இவர்கள் உயர்ந்து விடுவார்கள், வல்லரசாகி விடுவார்கள், சபை பெருகிவிடும், இவர்கள் மூலமாய் உலகம் திருச்சபையை ஸ்தாபித்து விடும் என்று சொல்லி யூத ஜனங்கள் கண்ணீரோடு இருக்கிறார்கள். தேவனுடைய மக்கள் சபை பூட்டப்பட்டிருக்கிறது. ஊழியர்கள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். விசுவாசிகள் கஷ்டத்தோடு இருக்கிறார்கள். தேவ சத்தம் கேட்கவில்லை, தேவனை ஆராதிக்க முடியவில்லை. ஆமென் வேதனையோடு இருக்கிறார்கள். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. உனக்கு எதிராக ஆயுதங்கள் தீட்டப்பட்டு சபை பூட்டப்பட்டு சாத்தானுடைய தந்திரங்களினால் சபை பூட்டப்பட்டிருக்கிறதே. வேதனைக்கு தேவன் ஜனமே, ஆமென் தேவன் காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அல்லேலூயா. உன் தத்தரிப்பின் பாத்திரத்தை உன்னை விட்டு நீக்குகிற தேவன், உன்னை குனி என்று உன்னை மிதித்து போன அவர்கள் மேலே அந்த சாபத்தை கொடுக்கிறார். மெர்தகாய்க்கு விரோதமாய் தூக்கு போட்ட தூக்கு மரத்தை ஆமானுக்கு தூக்கப்பட வைத்தார். எந்த யூத ஜனங்கள் வேதனைப்பட்டார்களோ அவர்களுக்கு மகிழ்ச்சி உண்டானது. எந்த ஜனங்கள் அழுதார்களோ அவர்கள் மகிழ்ச்சி அடைந்தார்கள். எஸ்தர் புத்தகத்திலே பார்க்கும் பொழுது 9 அதிகாரம் 1 வசனத்திலே காரியம் மாறுதலாய் முடிந்தது. துக்கத்தின் காரியம் மகிழ்ச்சியாய் முடிந்தது. வேதனையின் காரியம் மகிழ்ச்சியாய் முடிந்தது. ஆமென். அங்கே என்ன நடந்தது? ஆமென் ஸ்தோத்திரம். யூத ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் மெர்தகாயும் எஸ்தரும் அவர்கள் தன் ஜீவனை கொடுத்து ஜெபித்தார்கள். எங்கள் ஜீவன் போனாலும் பரவாயில்லை, இந்த யூத ஜனங்கள் ஆமென் ஸ்தோத்திரம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் தேவனை நோக்கி ஜெபித்த பொழுது ஆமென் ஸ்தோத்திரம் ஆமென் வேதனையின் காரியம் மாறுதலாய் மகிழ்ச்சியாய் முடிகிறது. ஆண்டவருக்கு மகிமை. 3ஆவதாக பார்க்கிறோம் ஆமென் ஸ்தோத்திரம் அவர்கள் ஜெபித்ததினாலே அவருக்கு எதிராக இருந்த ஆயுதங்கள் வாய்க்காதே போனது. 4ஆவதாக பார்க்கிறோம் நீதிமொழிகள் 23:18 பார்க்கும் பொழுது நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் கண்ணீருக்கு நிச்சயமாகவே ஒரு முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. லூக்கா சுவிசேஷம் 13 அதிகாரம் 10 வசனத்திலிருந்து 17 வரை பார்க்கும் பொழுது ஒரு பெண் பணி 18 வருடமாக அவன் சாத்தானால் கட்டப்பட்டு கூனியாய் இருக்கிறாள். அவள் தூக்கத்தோடு இருக்கிறாள் 18 வருடமாக. ஆனால் அவள் தேவனை நோக்கி ஆண்டவர் அவன் எனக்கு சுகம் தருவார் என்று தேவனுடைய ஆலயத்தில் 18 வருடமாக அவன் சபை கூடி வருகிறதை விட்டு விடாது என்று வேதம் சொல்கிறது. அந்த பெண்மணி தன்னுடைய அவமானங்கள், அசிங்கம், வேதனை அற்பமாய் பார்க்கிற அத்தனை ஜனங்களுக்கு முன்பாக தனக்கு தேவன் உதவி செய்ய வேண்டும், என் துக்கத்தை மாற்றுவார் என்று 18 வருடமாக தேவனை நம்பி ஆலயத்துக்கு வந்து கொண்டிருந்தால் இயேசு ஒரு நாள் அங்கே வந்தார்.
அவளை பார்த்த பொழுது, நீயும் ஆபிரகாமின் குமாரத்தி, நீ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரி என்று சொல்லி உடனே கூடிய நிமிர்த்தினார். அல்லேலூயா. அவன் 18 வருடமாய் வேதனையாய் இருந்த அந்த பெண்மணியின் வாழ்க்கையிலே அவன் சுகம் பெற்றார். இதில் நாம் என்ன பார்க்கலாம்? ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். அவன் சுதந்திரம். அவள் 18 வருடமாக அவமானங்களை சகித்துக் கொண்டு சபையிலே பங்கடைத்தார். வேதம் சொல்கிறது, சபை கூடியவர்களை விட்டு விடாதீர்கள். எபிரேயர் புத்தகம் 10:25 பார்க்கும் பொழுது, சபை கூடுவர்களை விட்டு விடாதீர்கள். ஆண்டவருடைய வருகை காலம் சமீபமா இருக்கிறது, முடிவு காலம் சமீபமா இருக்கிறதுனாலே நீங்கள் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். சபை கூடியவர்களை மாத்திரம் விட்டு விடாதீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 58:13-14 வசனங்கள் அப்படித்தான் சொல்கிறது. ஆண்டவருடைய ஆராதனை நாட்கள், என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்றும் சொல்லி அதை நீ மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் நீ மனமகிழ்ச்சியாயிருப்பார். அவள் 18 வருஷமாய் வேதனையோடு இருக்கிறார். அவள் ஆண்டவரை உறுதியாக பிடித்ததனால் அவளுக்கு ஒரு மகிழ்ச்சி. நீ மனமகிழ்ச்சியாயிருப்பார். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி அவன் தகப்பனாகி யாக்கோபுடைய சுதந்திரத்தில் உன்னை போஷிப்பேன் என்று கர்த்தருடைய வாயுதை சொல்லுகிறது. அல்லேலூயா. 18 வருடத்தின் வேதனைகள் மாறுகிறது. இங்கே பார்க்கலாம். அவன் சிந்தனையம் ஆண்டவருடைய நாம மகிமைப்பட ஆண்டவர் என்ன சொல்லுகிறது? சபையோடு கூட நீங்கள் இணைந்திருங்கள். நல்ல மேய்ப்பனை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். நல்ல சபையை கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள். அதோடு இணைந்திருங்கள். உங்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஜெபங்களை எல்லாம் ஊழியரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரிவினைகளை கொண்டு வருகிற ஜனங்கள், பிரிவினை கொண்டு வருகிற சாத்தானுடைய சதித்திட்டங்களுக்கு விலகியிருங்கள். சபையினுடைய உறவினையும் ஊழியக்காரருடைய உறவின் பரிசுத்தத்தை குலைக்கிற ஆலோசனைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீர்கள். தேவனை நோக்கி பாருங்கள். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. 5ஆவதாய் பார்க்கிறோம். ஏசாயா புத்தகம் 61:7 வசனம். வெட்கத்துக்கு பதிலாக, நீங்கள் பட்ட வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான பலன். இந்த சபை மூடப்பட்டு கிடக்கிறது. ஜனங்கள் வீட்டுக்குள்ளேயே மூடப்பட்டு கிடக்கிறது. திருச்சபைக்கு போக முடியவில்லை. அவன் உலக ஜனங்கள் அற்பமாய் பார்க்கிறார்கள். இன்னைக்கு பொருளாதாரத்தில் குறைவு, வாடகை கொடுக்க முடியவில்லை, பொருளாதாரம் இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அவன் வேதம் சொல்லு, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன். அல்லேலூயா. சகரியா 9:12 சொல்கிறது, அவன் சொல்கிற நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள். நம்பிக்கையுடைய சிறைகளே அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன். இன்றைக்கே தருவேன் என்று வேதம் சொல்கிறது. ஆண்டவருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. யோபுவின் வாழ்க்கையிலே அவன் தேவனுடைய திட்டத்தின் படியாக சாத்தான் தேவனிடத்திலே அனுமதி பெற்றுக் கொண்டு யோபுவை சோதிக்கும்படி அவன் அனுமதி பெறும் பொழுது அந்த சோதனைக்கு தன்னை அர்ப்பணித்தான். கர்த்தரை சோதிக்கட்டும், சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன், என்னை கொன்றுபட்டாலும் நான் அவர்களின் நம்பிக்கையாக இருப்பேன் என்று உறுதியாயிருந்தான். சோத்திரம். யோபு புத்தகம் 42:10 பார்க்கும் பொழுது அவன் முன்னிலைமை காட்டணும். அவன் முன்னிலைமைகள், வேதனைகள், இழப்பு, நஷ்டம், கண்ணீர், வியாதி, அவமானங்கள், உறவுகள், நண்பர்கள், உலகம் பழி சொன்னது, நீ ஏதோ தவறு செய்திருப்பாய், அதனால உனக்கு இவ்வளவு வேதனை என்று கவலைப்படாதீர்கள். உங்கள் சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள், சத்துருவின் போராட்டங்கள் வந்தாலும் கர்த்தரை உறுதியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் முத்தமன் என்று விளங்குகிற பின்பு அவனுக்கு கிரீடத்தை தேவன் தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். யாக்கோபு 1:12 சொல்கிறது, சோதனை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் முத்தமன் என்று விளங்குகிற பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை தருவேன் என்று. சோத்திரம். யோபு கர்த்தரை விட்டு விலகவில்லை. கர்த்தரை தன் உதவிகளினால் பாவங்கள் செய்யவில்லை, உறுதியாயிருந்தான். அவன் முன்னிலைமை காட்டின் பின்னிலைமையை இரட்டத்தனையாய் தேவன் ஆசீர்வதித்தார். தேவனுக்கு மகிமை உண்டாவது. 6ஆவதாய் நாம் பார்க்கலாம். சங்கீதம் 30:5 பார்க்கலாம். தேவனுடைய கோபம் இன்றைக்கு விக்கிரக ஆராதனைகள், தேசத்தினத்தின் ஆராதனைகள், தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக, தேவ ஜனங்களுக்கு எதிராக திருச்சபைகள் பாழாக்கப்படுகிறது.
ஊழியர்கள் அடிக்கப்படுகிறார்கள். ஆமென். வேதாகமம் எரிக்கப்படுகிறது. ஊழியர்கள் தடை செய்யப்படுகிறது. இன்றைக்கு உலகத்துக்கு நேராக ஊழியர்கள் போய் கொண்டிருக்கிறது. பணத்துக்கு நேராக தேவனை முக்கியப்படுத்தாதபடி ஆமென் ஸ்தோத்திரம் உலக சம்பாத்தியத்துக்காக ஓடிக்கொண்டிருக்கிற உலகம். தேவனுடைய கோபம் ஆனாலும் வேதம் சொல்கிறது ஆமென் இந்த நாட்களில் கூட தேவனுடைய கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தம் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். ஏசாயா 54:7 சொல்கிறது, நான் உன்னை இமைப்பொழுதில் உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினால் உன்னை நான் சேர்த்துக் கொள்வேன் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஏசாயா 54 ஆமென் ஸ்தோத்திரம் 8 சொல்கிறது. ஆமென் ஸ்தோத்திரம். ஆமென். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். இன்றைக்கு திருச்சபைகள் வேதனையோடு இருக்கிறோம். ஊழியர்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். சபை மக்கள் வேதனையோடு இருக்கிறார்கள். தேசமே வேதனையோடு இருக்கிறது. கர்த்தருடைய இமைப்பொழுது என்பது ஆமென் ஸ்தோத்திரம் தேவனுடைய சமூகத்தில் அது எத்தனை நாட்கள் என்று தெரியாது. ஆனால் அவருடைய கிருபையோ அளவில்லாத, அவருடைய இரக்கங்களோ அளவில்லாததாக இருக்கிறது. தேவ ஜனமே, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென் ஸ்தோத்திரம். கிருபையோ நித்தம். நாம் கீழ்ப்படியும் பொழுது ஆமென் அந்த கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கீழ்ப்படியும் பொழுது யோசேப்பின் வாழ்க்கையிலே ஆமென் ஸ்தோத்திரம் தகப்பன் சகோதரர்கள் எல்லாரும் கைவிட்டார்கள். யோசேப்பினுடைய ஆமென் சொப்பனத்தை உணர்த்தின ஆமென் ஸ்தோத்திரம் பானபாத்திரக்காரன் அவனை மறந்து விட்டான். அன்றைக்கே பானபாத்திரக்காரன் ஆமென் ஸ்தோத்திரம் உடனே உதவி செய்திருந்தால் அவன் விடுதலையால் பெற்றிருப்பான். இல்லை தேவஜனமே, நீ உயர்ந்த நிலைமையில வருவதற்காக நீ மறக்கப்பட்டிருக்கலாம், நீ ஒதுக்கப்பட்டிருக்கலாம். அந்த பானபாத்திரன் ஆமென் ஸ்தோத்திரம் உடனே அவன் அரண்மனைக்கு போனவுடனே யோசேப்பை விடுதலையாக்க நினைத்திருந்தால் விடுதலையாக்கி இருக்கலாம். அவன் ஏதோ ஒரு இடத்துல வேலை செய்து கொண்டிருப்பான். நீங்கள் தேவன் மறந்து விட்டார் என்று நினைக்கிறீங்களா? தாயும் கூட பிள்ளைகளை மறந்து போகும். சிங்கம் கூட பிள்ளைகளை பட்டினி போடலாம். பொல்லாத தாயின் தகப்பனே உங்களுக்கு நல்ல ஈவை கொடுக்கும் பொழுது பரமபிதா உங்களுக்கு அதை காட்டிலும் நல்ல ஈவை கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் உங்களை மறக்கவில்லை, உங்கள் ஜெபத்தை மறக்கவில்லை, உங்கள் கண்ணீரை மறக்கவில்லை. எத்தனை ஊழியர்கள் பசியோடு பட்டினியோடு விசிறிகள் இருக்கிறார்கள், அதை தேவன் மறக்கவில்லை. தேவஜனமே, ஆமென் ஸ்தோத்திரம். அவருடைய இமைப்பொழுதில் கைவிட்டாலும் நீடிய இரக்கத்தினாலே, கைவிட்ட காரியத்திலே இரக்கத்தினாலே அவர் நம்மை சேர்த்துக் கொள்ள என்று வாக்கு பண்ணுகிறார். தேவனுக்கு மகிமை உண்டாவது. யோசேப்பு ஆமென் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு பாவம் செய்ய விரும்பவில்லை. கர்த்தருக்கு எதிராக பாவம் செய்ய மாட்டேன் என்று இருந்த பொழுது அவனை தேவன் கைவிட்ட அந்த யோசேப்பை பார்வோன் மன்னனுடைய அருகிலே பார்வோனுக்கு தகப்பனாக வைத்தார். கைவிட்ட நாட்கள் ஒன்று, ஆனால் பார்வோன் எகிப்து தேசத்திலே பார்வோனுக்கு தகப்பனாக இந்த துக்கம் சந்தோஷமாய் மாறுகிறது. கடைசியாக நாம் பார்க்கலாம் 7வது பகுதியாக ஏசாயா புத்தகம் 60வது அதிகாரம் 15வது வசனம் சொல்கிறது, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நீ நெகிழப்பட்டதும் நீ கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடக்காததுமாயிருந்தால், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாயிருந்தால், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன். உலகம் கைவிடலாம், உறவுகள் கைவிடலாம், நண்பர்கள் கைவிடலாம், சூழ்நிலைகள் நமக்கு மாறி போகலாம். தேவைப்படுகிறது அவன் நாம் நெகிழ்ந்து போயிருக்கலாம், கைவிடப்பட்டிருக்கலாம், ஒருவரும் நமக்கு உதவி செய்யும்படி அவன் கடந்து வராமல் இருந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், அவன் சொந்தனை அவன் மகிழ்ச்சியாக வைத்து ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ரூத்துவின் புத்தகத்திலே 1வது அதிகாரம் 16வது வசனத்திலே பார்க்கும் பொழுது அவன் சொந்தம் அந்த ரூத்துவின் வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது அவன் சொந்த கணவன் இறந்து போனான், அவன் உறவுகள் கைவிட்டது, அவன் சொந்தம் சபிக்கப்பட்ட மோவாப் தேசம், அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட அவன் தேவன் அவன் அவர்களை சபித்த தேசம், அவன் எல்லாவற்றையும் இழந்தான். 10 வருடமாய் குழந்தை இல்லை. அவன் சோத்திரம் அங்கே மெலடி என்கிற வார்த்தைகள். ஆனால் தன் மாமியினுடைய தேவனை அறிந்திருந்ததனாலே தன் மாமியோடு வருவேன் என்று அவன் நீங்கள் வணங்குகிற தெய்வம் தான் என் தெய்வம் என்று இஸ்ரவேல் தேவனை உறுதியை பிடித்துக் கொண்டார். நெகிழப்பட்டு கைவிடப்பட்டு
ஒருவரும் உதவி செய்யாத நிலைமையில இருந்த ரூத்துவை அவன் சோத்திர தோட்டத்தின் எஜமானனாக, அவன் சோத்திர போவாசின் தோட்டத்தின் எஜமானனாக, அவன் சோத்திரம் அவனுடைய மனைவியாக கர்த்தர் மாறுகிறார். அவன் குழந்தையை பெற்றெடுத்து இயேசு கிறிஸ்துவின் வம்சாவளியை சுமக்கிறவர்களாய் மாறுகிறார். அவன் வெறுமை நிறைவாய் மாறியது, துக்கம் சந்தோஷமாய் மாறியது. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ரோமர் புத்தகம் 12வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், தேவன் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். ஆண்டவருக்கு மகிமை. சங்கீதம் 4:5 சொல்கிறது, நீதியின் பணிகளை செலுத்தி அவன் கர்த்தர் மேல் நம்பிக்கையாருங்கள். நீங்கள் வாழ்க்கிற வாழ்க்கை அவன் நீதியாய் இருக்க வேண்டும். அவன் சேர்த்து நீங்கள் செய்கிற ஊழியர்கள் நீதியாய் இருக்க வேண்டும். அவன் சேர்த்து நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நீதியாயிருந்து தேவனுக்கு நாம் பணி செலுத்தும் பொழுது அவன் அந்த நம்பிக்கை நம்மை ஒரு நாள் வெட்கப்படுத்தாது. கடைசியால் சங்கீதம் 9:18 சொல்கிறது, எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. நீ எளிமையாய் சிறுமையாய் இருந்தாலும் சரி, தேவனுடைய ஒரு நாள் மறப்பதில்லை. அவன் சிறுமைப்பட்டவனுடைய நம்பிக்கை ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. அல்லேலூயா. அந்த ரூத்துவின் வாழ்க்கையில கர்த்தர் மேல வைத்திருந்த நம்பிக்கை தேவன் கெட்டு போகவில்லை. அருமையான தேவஜனம், இந்த திருச்சபை மூலமாகவும் கர்த்தர் கொடுக்கிறார். அவன் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லி அவன் சொல்கிற 2வது பார்க்கிறோம், துயரப்படுகிற நீங்கள் பாக்கியவான்கள், ஆறுதல் அடைவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிற 3வதாக, உனக்கு எதிராக எழும்புற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்கிறது. அவன் 4வது பகுதியாக, நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் வேதனைக்கு முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 5வதாக பார்க்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலனை தேவன் தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது பகுதியாக, தேவனுடைய கோபமோ ஒரு நிமிடம், கிருபையோ நித்தியம் என்று சொல்லப்படுகிறது. 7வதாக, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாயிருந்தாய், ஒருவரும் உன்னிடத்தில் கடந்து வராததுமாயிருந்தாய், ஆனாலும் ஆண்டவர் சொல்கிறார், அவன் சொல்கிறார், அவன் தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக உன்னை வைப்பேன் என்று சொல்கிறார். அவன் சோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தேவனுடைய ஜனமே, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரலோகத்தின் தகப்பனே, நல்ல வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் எங்களுக்கு கொடுத்து எங்கள் தைரியத்தை, ஆண்டவரே எங்களுடைய சரீரத்தை பலப்படுத்தி, ரத்தத்தை பலப்படுத்தி, அணுக்களை பலப்படுத்தினீர்கள். ஆண்டவரே, சோர்ந்து போயிருக்கிற ஊழியர்கள், சோர்ந்து போயிருக்கிற மிஷனரிகள், சோர்ந்து போயிருக்கிற விசுவாச மக்கள், ஏழைய மக்களுடைய வாழ்க்கையை, இந்த வார்த்தைகள் இதை கேட்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையையும் அணுக்களை ஆண்டவரை பலப்படுத்துவீராக. சரீரத்தை பலப்படுத்த நம்பிக்கை ஆண்டவரை ஊட்டுவீராக. ஒவ்வொரு மக்களையும் இந்த வசனத்தின்படி ஒவ்வொரு மக்களையும் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் அன்பு பிள்ளைகளை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.